டைரக்டர் ஆகணும் கிட்டத்தட்ட 5 வருஷமாக வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி கதை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கூட கதை சொல்கிற வாய்ப்பு கூட அமையல. இப்படியே வாழ்க்கை போயிருமோன்னு பயமாக இருக்கு. சொல்லுங்க. என்ன சார் ஆச்சு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. பக்கத்தில் பஞ்சர் கடை இருக்கு, நான் வர சொல்லுவேன் சார். ட்ரை பண்ணுங்களே, பதினா கூட்டு வாங்களேன். சரி, ஓகே சார், வர சொல்லுங்கள் சார். அந்த கடை க்ளோஸ் ஆயிருக்கு சார். சரி, ஜெடியில் ட்ரை பண்ணீங்களா சார்? பண்ணப்பா, எல்லாம் 1 hour ஆகும் 2 hour ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியில் போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நின்றுட்டுருக்கேன். சார் ஸ்டெப்னி இருக்கா சார்? இருக்குப்பா. சார் நான் வேணா மாத்துறேன், கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுறீங்களா? உங்களால் முடியுமா? மாத்துறேன் சார், ஸ்டெப்னி இருக்குது தான் எடுத்து மாற்றிடுறேன் சார். சரிப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறப்பா. ஓகே சார். சார் ஓகே சார், போதும் சார். ஓகே சார். சார் ஃபிட் பண்ணுறேன் சார். அப்படியே தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. சார் 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 நான் பைசா காசுக்காகலாம் பண்ணல சார், எனக்கு ஜஸ்ட் ஒரு இது பண்ணேன் சார், அவ்வளோதான் சார். இதில் என்ன சார் இருக்கு? நீங்கள் கார் எடுத்துங்க சார், நிறைய டைம் ஆயிடுச்சு. இல்லை சார், இருக்கட்டும் சார், பரவாயில்ல, நீங்கள் சொன்னதே போதும் சார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி தம்பி, இந்த உதவி தேங்க்யூ சார். மாட்டோம். வரேன் சார். ஓகே. ஹலோ பா, நான் ஐபிஎல் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணியிருக்கேன்ப்பா. சார் சொல்லுங்கள் சார். பா, ஈவினிங் ஒரு 4 o'clock வந்துருப்பா ஸ்டுடியோக்கு. உனக்கு ப்ரொடியூசர் பார்க்கணுன்னால ஸ்டோரி கேட்கணுமா? சார் ஓகே சார், ஷூர் சார். இன்னைக்கு தானே சார்? ஆமாப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார், நான் வந்துடுறேன் சார். சார் தம்பி, நீங்களா? வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. நீங்கள் டைரக்டருக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், 5 years ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். அது அன்னைக்கே என்கிட்ட சொல்லிவிடலாமாப்பா? இல்லை சார், எப்படின்னு தெரியல அன்னைக்கு. சரி கொடுங்க தம்பி, இதை நான் படித்து முடிக்கணும்னா ஒரு 3 நாள் ஆகும். நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரியாக ஒரு இது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஸ்னாப்ஷாட்ஸ் மாதிரி சொல்லிடுவோம் சார். சொல்லுங்கள். ரொம்ப ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனே இல்லாத ஒரு வில்லேஜ் ஸ்டோரி சார். ஒரு 2 குடும்பம் வந்து ரொம்ப தீரா பகையோட வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம். ஆல்ரெடி சண்டை போட்டு இவங்க குடும்பத்தில் ஒருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தரும் வெட்டிக்கிட்டு இறந்துடுறாங்க. அகைன் அந்த பகை வந்து இவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் கண்டினியூ ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 2 குடும்பமும் ஒன்றாகி வன்முறை வந்து வாழ்க்கைக்கு ஒருபோதும் தீர்வே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் முடிக்கிறோம் சார். உங்களுக்கு வேணான்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதையில். சரிங்களா, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே சார். காஃபி சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிடுங்க சார். போகும்போது சாப்பிட்டு போங்க. ஓகே சரிங்களா? ஓகே சார். சரி தம்பி. தம்பி வினேஷ். சார் ப்ரொடியூசர் பேசுகிறேன்ப்பா. சார் சொல்லுங்கள் சார். தம்பி, நீங்கள் சொன்ன கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே சார். முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு வந்து உதவி செஞ்சீங்க. இன்னொன்று தெரியாத வேலையை ரொம்ப திறமையாக எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயமான சினிமாவை நீங்கள் நல்ல திறமையாக பண்ணி எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் கதையை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க. இந்த படம் நல்ல ஹிட்டாக போகுதுப்பா. டெஃபினட்டாக பெரிய படம், பெரிய ஹிட்டாக அளவுக்கு நான் எடுப்பேன் சார். உங்கள் திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே 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 சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.